Hi friends, welcome to our channel SkyPMC. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ ஒரு வீடோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கோ நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறக்கோ வந்து படிக்கட்டுகள் ரொம்ப முக்கியம். அந்த படிக்கட்டை வந்து நம்ம ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லி பேசுவோம். ஸோ அந்த ஸ்டார் கேஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணணும், என்ன மாதிரி டைமென்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ஒர்க்குக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானது படிக்கட்டு, அதாவது ஸ்டேர் கேஸ். ஸ்டேர் கேஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அதோடைய டைமென்ஷன்ஸ், அதாவது அளவுகள். அதாவது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேர் கேஸுடைய அகலம் வந்து 3.25 அடி இருக்கணும், அதாவது 1 மீட்டர் கம்மி இல்லாமல் இருக்கணும். அது போக வந்து படிக்கட்டோட உயரம், அதாவது அது பேர் ரைசர்னு சொல்லுவாங்க, அது வந்து 5.5 இன்ச்சு டு 6 இன்ச்சு, அதாவது 150 mm மேலே போயிடக்கூடாது. ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு வரைக்கும் கூட போகலாம். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுலாம் வச்சுருப்பாங்க. ஏழும் போதே உங்களுக்கு முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் காரணம் இன்ப்ராப்பர் ப்ரொசீஜர், இன்ப்ராப்பர் ஒர்க்மன்ஷிப். அதே மாதிரி ட்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கால் வைக்கிற இடம், கால் தூக்கி வைக்கிற இடம் பேர் ரைசர், கால் வைக்கிற இடம் வந்து ட்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 11 இன்ச்சு வைக்கலாம். ஸோ இது கம்மியாவோ அல்லது அதிகமாகவோ அல்லது இந்த ரைசர் வந்து 6 இன்ச்சுக்கு மேலே 8 இன்ச்சு 9 இன்ச்சுலாம் வைக்கிறது வந்து ரொம்ப 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 புவர் ஒர்க்மன்ஷிப்பு. ஆனால் நிறைய பேர் இது வந்து ஒரு பெருசாக நினைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு வீட்டோட அழகே வந்து அந்த படிக்கட்டு நீங்கள் போடுற அந்த அளவுகள் வச்சே நம்ம எவ்வளோ ஒர்க்மன்ஷிப் நல்லா பண்ணியிருக்காங்கிறது நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது வந்து இப்போ படிக்கட்டு அப்படிங்கிறத ஒரு 6 இன்ச்சு நீங்கள் வந்து ஒரு லென்டல் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பில்டிங்கோட உயரத்தை வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கட்டு போடுறீங்களோ அந்த உயரத்தில் அதோட அளவுகளை வந்து நீங்கள் அதை வந்து 150 mm வச்சு அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது இது கால்குலேட் பண்ணும்போது கடைசி நம்பர் வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போது ஆட் நம்பரில் முடிகிற மாதிரி இருக்கணும். அதாவது வந்து 3, 6, 9 அந்த மாதிரி ஆட் நம்பரில் முடிகிற மாதிரி படிக்கட்டு வச்சா தான் அது வந்து வாஸ்து பிரகாரம் கரெக்டாக வரும். இந்த லென்டல் காயிண்ட் போடும்போதே நீங்கள் வந்து இந்த படிக்கட்டை வந்து ஒரு மேஸ்திரி வச்சோ அல்லது இன்ஜினியர் வச்சோ க்ளீனாக மார்க் பண்ணிடணும். பண்ணி 2 டைம் பார்க்கும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த படிக்கட்டு வந்து 150 mm வருதா இல்லை அதிகமாக வருதா, எப்படி சரி பண்ணுங்கிற விஷயத்த அனலைசேஷன் பண்ணி இந்த வாலில் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த வெய்ஸ் ஸ்லாப்னு சொல்லுவாங்க, அந்த படிக்கட்டு கட்டுறதுக்கான ஸ்லாப் அடிப்பாங்க சட்டரிங் வச்சு. அதை வந்து அடிக்கும்போது நீங்கள் அதுலேயும் வந்து கம்பியெல்லாம் வந்து உள்ள இம்பேக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து வால் கிராக் விடாமல் இருக்கும். அந்த லென்டல் காயிண்ட் போடும்போது அடித்து அந்த ஃப்ளைட்டும் சேர்த்து போட்டுருவீங்க. ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறி ஒரு மேடை மாதிரி வரும், அதுக்கு பேர் தான் லேண்டிங் அல்லது லேண்டிங் சொல்லுவாங்க. அந்த லேண்டிங் மேலே போகிறது செகண்ட் ஃப்ளைட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், லேண்டிங், மறுபடியும் செகண்ட் ஃப்ளைட்டு கொண்டு போய் ரீச் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை போடும்போது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாலில் கம்பல்சரியாக வந்து இம்பேக்ட் பண்ணிடுங்க செட்டரிங் அடித்த பின்னாடி. அப்போ தான் வந்து அந்த காங்கிரீட் வந்து கிராக் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காங்கிரீட் போடும்போது வந்து ஸ்லோப்பாக இருக்கிறதுனால காங்கிரீட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சில பேர் ரொம்ப வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அந்த ஃபினிஷிங் சரியாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த திக்னஸ் 6 இன்ச்சு போட்டு அந்த ஸ்லோப் நல்லா ஃபினிஷ் பண்ணி அது நல்லா க்யூரிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா சாக்கு போட்டு க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து படிக்கட்டு கட்டணும். படிக்கட்டு கட்டும்போது அந்த படிக்கட்டு அளவுகள், அதாவது 11 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அந்த குச்சி கொடுத்து, அந்த குத்தான் குச்சி கொடுத்து நீட்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஸ்டேர் கேஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து அளவுகள் ரொம்ப முக்கியம், ஒர்க்மன்ஷிப் ரொம்ப முக்கியம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஸ்டேர் கேஸ் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலுடைய மெயின் பர்பஸே வந்து நிறைய பேருக்கு பெரிய நாலேஜ் இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிற பேச்சு கேட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஒர்க்மேன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணோம்னா உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இதை பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க.